பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல. We are under the law of Christ. ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு. எது ஆவிக்குரிய முதிர்ச்சி? எதை அறிந்து கொள்வதன் மூலமாக ஆவிக்குரிய ஜீவியத்தில நாம வளர முடியும் என்பதை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். பொதுவா ரட்சிக்கப்படாதவர்களிடத்துல, இயேசுவை அறியாதவர்களிடத்துல அல்லது அவிசுவாசிகளிடத்துல இயேசுவை அன்பானவராகவும், ரட்சிக்கப்பட்டவங்க கிட்ட, சபைக்கு வர்றவங்க கிட்ட, விசுவாசிகளிடத்துல இயேசுவை கடினமானவராகவும், கண்டிப்பானவராகவும், பரிசுத்தம் உள்ளவராகவும் காட்டுவது நம்முடைய வழக்கம். முதல்ல ஆரம்பத்துல இயேசுவை அன்பானவராக காமிச்சிட்டு, பிறகு வர 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 அவர் எவ்வளவு கண்டிப்பானவர், என்ன தவறு செஞ்சா என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஏன்னு சொன்னா, இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல வளர்றது தான் ஆவிக்குரிய வளர்ச்சி. எவ்வளோக்கு எவ்வளோ காரியங்களை நம்ம ஆண்டவரை எதெல்லாம் அவருக்கு பிடிக்காதுன்னு கத்துக்கிறோமோ அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா பேதுருனுடைய வாழ்வில் நான் பார்த்த ஒரு சம்பவம் உண்மையிலே ஆவிக்குரிய வளர்ச்சினா என்ன அப்படிங்கிறத எனக்கு வெளிப்படுத்திச்சு. பேதுருவை முதல் முறையாக இயேசு பார்த்தபோது ஒரு அற்புதம் செய்தார். படகத்தா அப்படின்னு கேட்டாரு. அவன் படகை கொடுத்த உடனே ஒரு பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு, நைட்டெல்லாம் இவங்க மீன் பிடிச்சி ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே, வலைகளை ஆழத்தில் போடுங்கள் அப்படின்னு சொல்லுவார். அவங்க போட்டால் எக்கச்சக்கமான மீன் கிடைச்சிரும். மீன் கிடைச்ச உடனே பேதுரு சந்தோஷப்படுறதுக்கு பதிலா, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லுவான். நான் ஒரு பாவியான மனுஷன் அப்படின்னு உணர்ந்து கொள்வான். இவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்த்து, அந்த ஆவசம்னஸை பார்த்து ஆண்டவரை முத பார்க்கும்போதே அவனுக்கு பயம் உண்டாகி, நீங்க என்னை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் இயேசு அவனை சீஷனாக ஏற்றுக்கொண்டு 3 வருஷம் அவன் கூட இருந்து, பிறகு அவரை சிலுவைக்கு கொண்டு போகும் பொழுது பேதுரு 3 முறை அவரை மறுதலிச்சிடறான். அவர் அவனை திரும்பி பார்க்குறாரு. அவன் அழுதுகிட்டே போயிடுறான். அப்புறமா மற்றவங்களோட சேர்ந்து சொல்றான், நான் இனிமே மீன் பிடிக்க போறேன், என் கூட வர்றவங்க வரலாம் அப்படின்னு. கொஞ்சம் பேர் அவனோட போயிடுறாங்க. பாருங்க, அவிசுவாசம், மறுதலித்து போனது, ஊழியத்தை விட்டுட்டு மறுபடியுமா நான் மீன் பிடிக்கவே போறேன்ட்டு போறது, இப்படி போன பேதுருனுடைய வாழ்க்கையில இயேசு மறுபடியுமா குறுக்கிடுகிறார். இயேசு பார்க்குறாரு. அதே போல அவங்க கிட்ட மீன் வேணும்னு கேட்குறாரு. சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்குறாரு. அவங்க சொல்றாங்க, நைட்டெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணோம், ஒன்றும் கிடைக்கலன்னு. அதே அற்புதத்தை மறுபடியுமாக அவர்களுக்கு செய்கிறார். செஞ்ச உடனே யோவான் கண்டுபிடிச்சிட்டார், இது கர்த்தர் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு பேதுருக்கிட்ட சொன்ன உடனே பேதுரு கடல்ல குதிச்சிட்டாரு அப்படின்னு வசனத்துல போட்டிருக்கு. இதை நாம எப்படி எடுத்துக்கிறோம்னு சொல்லி சொன்னா, பேதுரு வெக்கத்துல இயேசுவை பார்க்க கூடாதுன்னு சொல்லி, ஐயோ நாம மறுதளிச்சோமே, நாம பின்வாங்கி மறுபடியும் மீன் பிடிக்க வந்துட்டோமே, அவர் முகத்தில் எப்படி முழிக்கிறது அப்படின்னு நினைச்சு அவர் கடலுக்குள்ள குதிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா கொஞ்சம் அதை ஆழமா வாஸ்து பார்த்தா, படகு வருவதற்கு முன்பாகவே பேதுரு இயேசு பக்கத்துல வந்துட்டார். அதாவது படகுல போனா லேட் ஆகும்னு சொல்லி கடல்ல குதிச்சு நீச்சல் அடிச்சு போய் இயேசுவை சீக்கிரமா பார்க்கணும்னு போறார். முதல் முறை இயேசுவை சந்திச்ச போது, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிடணும்னு சொன்ன நபர் இப்ப இவ்வளோ தோல்விகரமான ஒரு வாழ்க்கையில இருக்கும்போது இயேசுவை பார்த்த உடனே என்னை விட்டு போயிடுன்னு சொல்லாம ஓடி போய் கிட்ட சேர்றாரு பாருங்க. இதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. அதாவது
நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவன் உங்கள் மேல் அன்பாயிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய அன்பை நீங்கள் அசை போடுகிறீர்களோ, அதை தியானிக்கிறீர்களோ, அவ்வளவுதான் நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே வளர முடியும், முதிர்ச்சி அடைய முடியும். நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல. we are under the law of Christ. ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு.